தலைப்பு: உயிரற்ற உடலும் உயிருள்ள இயந்திரமும். அலைபேசி ஒரு உயிரற்ற உடல். மனித உடல் ஒரு உயிருள்ள இயந்திரம். மூளை மெயின் சர்வர். நரம்புகள் டேட்டா கேபிள்கள். இதயம் பவர் சப்ளை. இரத்தம் டேட்டா கேபிள்களினுள் இருக்கும் கம்பி. மூளை சிக்னல் அனுப்பினால் கை அசையும், கால் நடக்கும், உடல் இயங்கும். மூளை இயங்க ஆக்சிஜன் தேவை. அது இரத்தத்தின் மூலம் செல்கிறது. இரத்தம் பயணிக்க இதயம் நல்லா இயங்கணும். இதயம் இயங்க SA நோட், அதாவது சைனோஏட்ரியல் நோட், இதயத்துக்குள்ளேயே இருக்கும் ஒரு இயற்கை மின்சார நிலையம், நேச்சுரல் பேஸ்மேக்கர், வேலை செய்யணும். பேட்டரி டவுன் ஆகி பவர் சப்ளை போகலன்னா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி தான் மனித உடலின் இயக்கமும். இதயம் நின்னு போனா சப்ளை கட் ஆகி மூளையின் இயக்கமும் நின்னுடுது. அதாவது ஷட் டவுன் ஆகிடுது. அவ்வளவுதான். இதுல எங்க உயிர் பிரிஞ்சு போகுது? உண்மையில் உயிர் எங்கேயும் பிரிஞ்சு போறதில்லை. இதயம் நின்றால் இரத்த ஓட்டம் நிற்கும். மூளை செயல்பாடு நிறுத்தப்படும். அதுதான் இறப்பு. இதில் முன்ஜன்ம மறுஜன்ம கதைகளுக்கு எங்கு இடம் இருக்கு?